என்ன சொல்லமா நீங்க கூட்ட நாச்சம்னா வைக்கப்படுவ. நம்ம வந்தவசம் அப்படியா பாட்டுனா பிடி பெடல் எடுத்து போமே, அதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும். 10 குட்டி வச்சுட்டா யார் அடுத்து நட்டு நட்டு அது வள்ளிக்குட்டி நீ வை முடியே வை வை. அப்பவே நினைச்சேன் மச்சான், எவளாவது ஒரு கரிய வாய் சும்மா இருக்காது, நம்ம நெட்டுக்குடியை பார்த்து எதுவும் சொல்லிடுவாங்களோ சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். சொன்ன மாதிரியே நான் சொல்லிவிட்டாங்க. பத்தியில இந்த ஊரு ஜனங்க வாய் இருக்குதே, எதை கொண்டு எந்த சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்களா இருக்குதுங்களே. இப்படி இல்லாம இருப்பாங்க. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் புள்ள இருக்க போகுது, அடுத்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இருக்க போதும் இல்லாம எதையாவது சொல்லி தொலைஞ்சிருது. பத்தியா இனி அந்த புள்ள மனசு எம்புடு கஷ்டப்படும் எம்புடு வருத்தப்படும்லாம் யோசிக்குதுகள்ல. ஏன் இப்படி இருக்குதுல? திருந்தவே திருந்தாதுங்க, திருந்தாத ஜென்மங்க. ஆமா ரோசா, இதுக்கெல்லாம் என்ன பத்தி இதெல்லாம் திருந்துங்க நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல ரோசா. இதெல்லாம் 7 ஜென்மம் எடுத்து தாமா இருந்தாலும் இதெல்லாம் திருந்துங்களா? நான் மனசுல பக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு எதையாவது சொல்லி போறீங்களோ, நெட்டு மனசு கஷ்டப்படுத்தி போறீங்களோ நினைச்சதுக்கே நடந்துருச்சுத்தியா. இதெல்லாம் சூரிய மச்சான், இதெல்லாம் சும்மா விட்டா சரி வராது. எங்க நான் இருக்கும்போது ஏன் நெட்டுக்குடி மாசம் எவ்வளவு கஷ்டப்படுத்திடுவீங்களா? ஏய் ஏய், இங்க யாரு சொன்னது? எவ வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு ஒழுங்கா முன்னாடி வந்திருக்கணும். நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். இல்ல ஏன் மாமி ஏதாவது சொல்லிச்சா, இல்ல அவ மாமியா ஏதாவது சொல்லிச்சா? அப்படி இருக்கும்போது அடுத்தோட குடிய கெடுக்கிறதுல உங்களுக்கு என்னடி அப்படி நிம்மதி? எப்படி சொன்னது? இங்க வாங்க டைரி இருந்தா. அதானே கேக்குறேன். சரி வணக்கம் சார், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகாம இரு. என்ன பாப்போம். நம்ம யாராவது வாய் தரதா அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சின்னம்மா, என்ன வார்த்தை? ஒரு பெரிய மனுஷன் வாயில இருந்து வார்த்தை வரலாமா? பத்தியா வாழ வேண்டிய புள்ளமா மனசு எப்படி கஷ்டப்படும். அது முகத்தை பத்தியலா புருஷ மட்டாடி முகம் எப்படி வாடி வதங்கி போயிருக்குது. என்ன போங்க, ஆளுதான் வளர்ந்த அளவுக்கு ஒன்னு அறிவு ஒண்ணு வளரல. அனுபவம் இருந்தா அப்படி சொல்லுவீல? உங்க அனுபவத்துக்கு எப்படியோ அறிவுரை சொல்ல வேண்டிய நீங்க இப்படியா வாழ வேண்டிய பிள்ளைய மனசை கஷ்டப்படுத்தி விடுவியே? உங்க காலம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? கல்யாணம் அடுத்த மாசத்துலயே புள்ள குட்டியங்க எதுவும் விசேஷம் இருக்கா, நினைச்சது இருக்கா, அது இருக்கான்னு கேட்டுட்டு கிளம்புறது. இப்பெல்லாம் அவங்க சூழ்நிலை எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளைலாம் நடந்துக்கிறதுக்கு. அவங்களுக்கு இப்ப என்னமோ தெரியல. நம்மளுக்கு தேவையா? அவங்க பர்சனல் அவங்களோட இருந்துட்டு போகுமே. அதையா அப்படி அதுவும் அப்படி சபையில் நின்று 4 பேரும் முன்னாடி சொன்னீங்கன்னா மனசு சங்கடப்படாது. என்ன போங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வயசுதான் கூட்டிட்டு போ தவிர ஒண்ணு மத்தது ஒண்ணு இல்லை. அவளையே என்ன மாமா என்ன இந்த ஐசக்கிட்ட நீங்க தான் சொல்லப்படாது, இந்த சின்ன கிட்ட சொல்லப்படாது. இவ பேசுறது நியாயம் இருக்கா? என்ன மாமா நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கவுங்க. இங்க வத்தியாடி நம்ம என்னமோ ஊர் உலகத்திலேயே இல்லாததை சொல்லிவிட்டோம்னு ஆளுக்கு என்னமோ மூடிக்கிட்டு வர்றாங்க. நம்ம அப்படி என்ன சொல்லிவிட்டா? ஊர் உலகத்துல தேவை சொல்லிவிட்டா? ஒரு நல்ல நாள் பெரிய ஆளுமா விசேஷம் நடக்கும்போது இப்படி வந்து வைக்கப்படாதுன்னு சொன்னா இது ஊர் வழக்கமா இருக்கதானே, எல்லாரும் சொல்றதானே. அப்படி என்ன சொல்லிவிட்டான்? இப்படி வருதுங்க. என்னமா பண்ணிருக்காங்க? நீங்க வைங்க, நீங்க வைக்காம போங்க, என்னமா பண்ணுங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க திமிரவே ஆடுவாளுங்க அவளு எல்லாம். பத்தியா அழுக்காயக்கா, நான் எம்புட்டா வீட்டுல சொல்லும் போதுல அடங்கி ஒடுங்கி இருக்க மாட்டேன் என் வீட்டுக்காரி. இப்ப பத்தியா பேண்ட் சட்டையும் குளா சட்டையும் மாட்டிக்கிட்டே ரப்பு ரைட்டுன்னு போட்டு ஊரை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சல்ல. இப்ப ஊருக்காரிய நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலே அவளுக்கு புத்தி வருமுக்கோ. கேட்கட்டும் நம்ம ஏன் என்ன ஏதுன்னு கேட்க நம்ம ஒதுக்குப்புறமா ஓரமா நின்றுக்குருவோம். நல்லா கேட்டாதே சுருக்குன்னு வரைக்கும்க்கோ. அடியே மொட்டச்சி, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளடி. நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை 4 சவத்துக்குள்ள இருக்கணும். அடுத்தவ பேசும்போது பாத்துக்கிட்டு இப்படி இருக்கலாமா? அப்புறம் நம்ம எப்படிதான் நம்ம வீட்டுக்கு வாங்க? அந்த பிள்ளைக்கு என்னதான் மதிப்பு மரியாதை? ஊர் உலகத்துல உள்ளவங்க 1000 சொல்லுவாளுங்க. நம்ம அப்படி இது பேசக்கூடாது. அப்பெல்லாம் தப்பு முடி. நம்மள நம்பி வந்த பிள்ளைய இப்படி நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா இன்னைக்கு பேசிக்கிறோம், நாளைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு குடிக்கிறோம்னு போயிடும். அடுத்தவ பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கப்படாத முடி. என்ன ஏதுன்னு கேளு. வேற யாரு? மயனுக்கு வாக்கப்பட்டு வந்தவதானடி. நீ சப்போர்ட் பண்ணி இல்லாம அவளுக்கு உன் சப்போர்ட் இல்லாமனாலே ஊர் ஜனங்க நரம்பு இல்லாத நாக்கப்பட்டு 4 பேசிக்கிட்டு திரிகிறாளுங்க. நீ உன் மருமா எனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி பாரு. ஒருத்தி பேச வருவாளான்னு அப்புறம் தெரியும். போடி மொட்டச்சி போடி. கலங்கி நிக்கிற பிள்ளைக்கு 4 வார்த்தை ஆறுதலா சொல்ல முடி. போடி நெட்டு. நெட்டு இங்க பாரு, விசேஷம் நடக்கும்போது என்னை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி மூசு ஆசை நீ அழுதுகிட்டு தான் நல்லாதான் இருக்கும். ஏய் அதுலாம் யாருடி? அதுல கிடக்குது என்கிட்ட. நான் ஏதாவது நினைப்பேன்? இல்ல நான் ஏதாவது சொன்னா? இங்க பாரு, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல நம்மளுக்கு தெரியும். அதுகளுக்கு தெரியுமா? கல்விக்கு தெரியுமா? கற்பூர வசனே. இங்க பாரு, நீ சந்தோஷம், நீ சந்தனம் வச்சாலே என் பிள்ளை சந்தோஷப்படும். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அப்ப வா முதல்ல அழுகை நிப்பாட்ட போறியா இல்லையா? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வச்சாதான் எனக்கும் பிடிக்கும், என் பிள்ளைக்கும் பிடிக்கும், என் சுருளி மாச்சா எனக்கும் பிடிக்கும். இங்க வான்னு சொன்னேன் உனையே. வேணாண்டி, மனரசம் வேணாம்.
மனசுல அப்படி எதுவுமே தோணதில்லை. விளையாட்டுத்தனமா தான் நான் தெரிஞ்சேன், விளையாட்டுத்தனமா தான் உன் கூட தெரிஞ்சேன். ஆனா அதுக்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வச்சா உனக்கு ராசி இல்லாம போயிருமோ, உனக்கு ஏதாவது ஆயிருமோ, உன் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பயத்தோட நான் எதுவும் உனக்கு பண்ண வேண்டாம். நாச்சி வந்து உனக்கு எதுவும் நான் பழைய நான் போட்டு விட மாட்டேன் வனரோசா. வேணாண்டி, விட்டுடு விட்டு. இத்தனை நாள் என் மனசுல தோணாதது இந்த கேள்விய சுருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணிருச்சு பத்தியா. இதுதானே முதல் தடவை, அதனாலதான் இப்படி கஷ்டமா இருக்குது. இனி பழகிறோண்டி வனரோசா, நீ பழகிறோம். இனி எந்த விசேஷத்துக்கு நான் போக மாட்டேன். ஐயோ அத்தாடி, நான் என்ன செய்வேன்? மச்சான் பாத்தீங்களா எப்படி கம்பீரமா என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போறவளையே இப்படி கலங்க அடிச்சு விட்டாளுங்களே. ஐயோ ஷோ சுருளி, பாத்தியா பாத்தியா எப்படி மனசு நொந்து வெறுத்து பேசுறா. ஐயோ என்னால அதை தாங்கவே முடியலையே. நெட்டுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும். இனி எப்படி அவளை நான் அந்த கூட்டம் நடத்துக்கலாம், நான் கூட்டிட்டு போவேன். துள்ளி குதிச்சு மான்குட்டி மாதிரி ஒடியாருவாளே நெட்டவள்ளி. இந்த ஊரு ஜனங்க வாயில இருந்தாலும் ஒன்னும் உருப்பட முடியாது. நெட்டு இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசுனேன்னு வை, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் பாத்துக்க. நெட்டவள்ளினா என்ன, யாரு என்ன பேசுனா என்ன, எனக்கு என்னன்னு போயிட்டு திமிரா தெரியவிய. இப்ப இப்படிலாம் கலங்கி பேசாதடி. இப்படிலாம் பேசினா நீ என் நெட்டுக்குட்டியே இல்ல போ. ஐயோ, என் மனசுல உள்ள வேதனை எல்லாம் அவள்கிட்ட கொட்டி தீத்து அவளையும் கண்கலங்க விட்டுட்டேனே. நல்ல நாள் பெரிய நாள், அதுவுமா அவளுக்கு எவ்வளவோ தடைகளை மீறி இப்படி ஒரு விசேஷம் நடக்குது. இந்த டைம்ல அவள் எனக்காக அவ அழுக கூடாது. எது எப்படி இருந்தாலும் என் மனரோசாக்காக நான் சிரிச்ச முகத்தோட நிக்கணும். மனரோசா, அட ஆமா, அட ஆமா, அதுக்கு யாரு என்னைய சொல்ல, அதுக்கு என்ன சொன்னா எனக்கு என்ன. அட போடி, இதெல்லாம் ஃபீல் பண்றவளனா? சும்மா சும்மா எல்லாம் சும்மா ஃபீல் பண்ற மாதிரி உன்கிட்ட நடிச்சு காமிச்சேன். நான் ஃபீல் பண்ணுவேனா? போடி ஆண்டி, நீ வேற நேசமா நினைச்சிட்டியோ, பயந்துட்டியோ? இங்க பாரு வனரோசா, இன்னும் எண்ணி 10 மாசம் தான். 10 மாசத்துல நானும் ஒரு பிள்ளைய பெத்து உன் கையில கொடுத்து, யாரு பேசுனது? கிளவி 1 2 3, 4வது கிளவி. ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்த கிளவிய என் பிள்ளைட்டு கக்காவை தொடக்க விடலைன்னு வை. என் பேரு நெட்டு இல்லடி, நெட்டு இல்ல. அடியே செக்கனா அப்படி போடு ஐலசா. இதுதான் என் நெட்டு குட்டிக்கு அழகு. பத்தியா சொல்லி, பத்தியா எப்படி வாயில வந்து எப்படி கண்ணு 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 துப்பாக்கி கண்ணு மாதிரி எப்படி வார்த்தை வருது பத்தியா? கேட்டுக்க. மாறி நட்டு நீ வந்து சந்தனத்தை பூசுவா முதல்ல. பத்தியா அவளை கையக்கா புத்தி வந்துருச்சு. புத்தி வந்து அப்படியே கிழிச்சு போடுவா. குலாச்சடைய போட்டு ஊரை சுத்துறவ குடும்பத்துக்கே தகுதியான பொண்ணு இல்ல. இவ பிள்ளைய பத்து வளர்த்து ஆளாக்கி பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சு இல்ல. பேச்சு மட்டும் நல்லா தேன் வடிகிற மாதிரி பேசுவா. மத்ததுல ஒண்ணுமில்லக்கோ, ஒண்ணுமில்ல. அதனால குதிரை விவரத்தோட பேச நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒண்ணும் லாய்க்கு மத்ததுக்கா. சந்தனத்தை பூசியாச்சு, வலையிலையும் அடுக்கடுக்கா போட்டாச்சு. யோ சுருளி, இங்க பாரு, இன்னமா மனரோசாவை பூ மாதிரி தாங்கணும். சொல்ல தேவையில்லை, நீ அப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்க. மனரோசா, சுருளி ஏதாவது கூப்பிட வைக்க வரலைன்னு வை, எனக்கு போன் அடிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துரு. அப்புறம் முட்டி தட்டி நான் பாத்துக்கிறேன். நெட்டு பேச்சுக்கு மறு பேச்சு எது? நெட்டு சொன்னா கேட்டுக்க முடியாதே. என்ன வனரோசா சொல்றது? என்ன திருத்தப்பட வயிறு வலிக்குது? நான் வயலு போட்டவனையா? ஏன் வனரோசா, நெசந்தானா? நெசத்துக்கு தானா? ஏமாத்த முகத்தமாத்த இல்லையே, உண்மையை தானே சொல்ற? சொல்லி தொல்லடி. எப்ப பார்த்தாலும் எப்ப புள்ள பறக்கும் அதே யாபத்துல இருப்பியோ? என்னை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதே உனக்கு இப்ப ஆடியே பசி வயித்த போட்டு கில்லுதுடி. நேரம் ஆயிட்டே இருக்கு இல்லையா? எம்பிட்டு நேரம் இந்த வலையிலேயே சந்தனத்தை போட்டு வச்சு விடுறதுக்கு முட்டு நேரம் ஆக்குவியே. டக்கு வச்சமா போனமா சோத்த போட்டமா தின்னமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டாங்க பத்தியா? ஆகா, கறி குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. ஐயோ சுருளி, சாப்பாடு இப்பெல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? இங்க பாரு, புள்ள வேற அங்கிட்டு இங்கிட்டு வயிற்றுல உள்ள புள்ள வேற நெலிஞ்சு எடுக்குது. பசி எடுக்குதோ என்னமோ. கிழிஞ்சிச்சு போ. இப்ப மாதிரி புருஷன் முன்னாடி புத்தி வந்தா சரி. எல்லாரும் காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் அட விடியா பிரச்சனை முடிஞ்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வளர்ப்பு நடத்தா பரவாயில்ல. 10 15 20 நாள் நடத்திக்கிட்டு இருக்கிய. பாக்குறவங்க அவங்களே வெறுப்பாயி போயிட்டு வனரோசாக்கு பிள்ளை நேரம் பிறந்திருக்கு வந்தா இப்பதான் வளகாப்பு நடத்துறாங்க. வளகாப்பு அட சட்டுப்பட்டு வளகாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு சொத்த போடுங்கய்யா. அம்மா, சாப்பாடு இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. சரி வாங்க மெதுவா இறங்கி வாங்க சாப்பாடு போட்டுவோம் வாங்க. கூட்டம் நடத்துல இருக்கும்போது பாக்கல
பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்குதுல்ல? கேட்டி குழம்பு ஊத்த மாட்டா நல்லா கூச்ச ஆச்சப்படாம யாரு வீடு நம்ம வீட்டு தேவை, நம்ம வீட்டு விசேஷம் நல்லா வாங்கி அடிச்சு சாப்பிடுங்கம்மா. அப்படித்தான் சாப்பிடு சாப்பிடு. அந்த குழம்பு ஓடுது பாரு, நல்ல சோத்தங்க தாண்டி போட்டுட்டு சாப்பிடுப்பா. சின்ன பிள்ளையா இருக்குது, கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏய் பேர்க்க மாட்டேங்கலவி, காலை இழுத்து நடக்கிறோம், அப்புறம் நாங்களாம் இளம் சிட்டுகள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இங்க வேலை? போய் ஓய்வு எடுக்க முடியாதானே? அந்த தூக்குச்செடியெல்லாம் என் கையில கொடுத்துட்டு அப்புறம் காலை இழுக்குது, கை இழுக்குது, முஞ்சி இழுக்குது, முகை இழுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் விழுந்து வேலை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு விழுந்து கிடக்கிறது. இங்கிட்டு வா தா, பேர்க்க மாட்டாதான் இங்கிட்டு வான்னு சொன்னேன் உன்னைய. அடி இருக்கட்ட மாதிரி வள்ளிக்குட்டி, என்ன பண்றது? நம்ம வீட்டு தேவையா போச்சு. நம்ம விழுந்து அடிச்சு பாக்காட்டி அது நல்லா இருக்குமா? வந்தது எல்லாம் யாரு? நம்ம அங்காளி வங்காளி சித்தூர்ல உள்ளவங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம தான் விழுந்து அடிச்சு வேலை பார்த்து உபசரிச்சு அனுப்பணும். இல்லாட்டி பந்தில இந்த ஒரு இடத்துல இந்த வெள்ளத்தைய பார்க்க முடியலன்னு போய் வீட்டு வாசல்ல போய் பேசுற அசிங்கத்தனம் இல்ல நம்மளுக்கு. அதனால தாமடி இந்த காலி வயிறு கழுவிலாம் கறக்குதாங்கிட்டு அது எப்போது இருக்கிறது தானே, இன்னைக்கு மட்டும் இல்லாம போயிருமா என்ன? அது ஒண்ணுமில்ல, அப்படி ஓடி ஆடி வேலை பார்த்தாலும் உடம்புக்கு நல்லா தாமடி இருக்கு வள்ளி. நீ அப்படி போ, நான் பாத்துக்கிறேன். அது சரி டோரமண்ட கிளவி, எல்லாம் சரித்தானே சொல்றது. ஓடி ஆடி உபசரிக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் சரித்தேன். அங்கே பந்தி போயிட்டு இருக்கு, அவசரமா போயிட்டு இருக்கும் போது இன்னும் கெட்டி குழம்பு வாழியவே தூக்கிட்டு தெரிஞ்சா அப்படி சுப்பு ஊத்தணும், தயிர் ஊத்தணும், மோர் ஊத்தணும், எல்லாம் ஊத்தணும்ல. இப்படி ஒன்னையா வச்சுக்கிட்டு தெரிஞ்சு காலை இழுத்துக்கிட்டு தெரிஞ்சா அடுத்தடுத்து வாங்குறவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்புறம் இலைய முடித்து எந்திரிச்சிட மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், வாலியா இப்படி தந்துட்டு நீ போய் அங்கிட்டு போய் குந்தும். அப்படி இல்லடி வள்ளிக்குட்டி, நான் கையிலேயே மசாலா இசாலா எல்லாத்துக்கும் சமையக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொன்ன வடிக்க வச்சனாலவே ருசியா இருக்கும் போல. அதனாலவே கெட்டி குழம்பே ஓடிக்கிட்டு யாரும் சூப்பு இப்ப வாங்க மாட்டேங்கிறாங்க. வேற ஒண்ணுமில்ல, ஊத்த முடியாமலா இல்ல. நான் வச்ச குழம்பு, என் பக்குவத்துல வச்ச குழம்பு அம்பிட்டு ருசியா இருக்காமடி. அடியே உனே நல்ல 4 வார்த்தை கேட்கறதுலே தப்பு இல்ல. இங்கிட்டுவா, நல்ல தானே சேலை சட்டை கட்டி நல்ல பொம்பளையா சுருவமா எப்படி நின்ற. இப்ப இருக்கும்போதே உனக்கு என்ன கேடு? இருக்கும்போது இந்த குழா சட்டையும் டவுசர் சட்டையும் மாட்டிட்டு வந்துருந்த. அப்புறம் சும்மாவே பேசுறவளுக்கு பேச மாட்டாளுங்க. உன் மாமியா கறிந்தே நல்லா என்கிட்ட சொன்னா, இப்படியே பேண்ட மாட்டிக்கிட்டே ஒரு பொம்பளையா இல்லாம இப்படி தெரிஞ்சா இவள் 4 பேர் கேட்கறதா செய்வாளுன்னு. நீ நல்லா எப்படி அம்சமா அழகழகா நின்ற. இது உனக்கு தேவையா? அந்த சேலை சட்டை கட்டிட்டு இருக்க கூடாதுன்னு செத்த நேரம் யாத்தோ சொல்றவங்க சொல்லிட்டு போறாளுங்க. யார் சொன்னா நம்மளுக்கு என்ன? ஊவாயை அடக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. அதுக்கு பேச்சனை கேட்டோம் வை, மூளையில உட்காந்து மூசு மூசுன்னு அழுதுகிட்டு இருக்கணும். நம்மளால அதெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாம அந்த சேலையை தூக்கிட்டு ஒரே இடத்துல நம்மளால நிக்கவும் முடியாது. நம்ம யாருக்காக நம்மளோட இதை ஏமாத்திக்கிறணும்? நம்மளோட பிரீடம் விட்டு கொடுக்கணும். நீ வேற அது கூட சேர்ந்துக்கிட்டு பேசினேன்னு வை, அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. நம்ம வனரோச விஷயத்துல ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு அந்த சேலை கம்ஃபர்டபுளா இருக்காது. சாப்பிடும் போதே அந்த பாவடை இறுக்கிட்டு வயிற்று முட்டாக சாப்பிட முடியுது. இது வந்து பேண்ட அப்படி ஒரு டைட் பண்ணி விட்டோம்னா போதும். அதனால எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் ஃப்ரீடம் எல்லாம். நீ போ அங்கிட்டு. என்னமோ போமடி. புடி முடிந்த வாளியை பிடிச்சிட்டு அங்கிட்ட அப்படியே அந்த வருஷ பக்கம் போ. யாப்பா நெட்டவலி, அங்க என்ன மசம் அங்க என்ன பேச்சு? அட இங்கிட்டு வாப்பா, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. வேலையை படிச்சுட்டு பாத்துட்டு அப்புறம் உட்காந்து அமர பேச முடியாதானே? வாங்க வாங்க, இங்கிட்டு வா. இது யாரு இம்புட்டு உரிமையில கூப்பிடுறது? இவரா? இவரு முன்னாடி நல்லவரா இருந்தாரு, அப்புறம் திடீர்னு ஒரு கிட்லரா மாறினாரு. இப்ப இம்புட்டு உரிமையா கூப்பிடுறாரு. இவர்கிட்ட பேசலாமா பழகலாமா? யாத்தோ இவர்கிட்ட பேசலாமா? இவர் நல்லவரா கெட்டவரா? ஏடு அங்கிட்டு யான் பிள்ளைய பார்த்து என்ன கிட்டேவா? என் வயிற்றுல பறக்காட்டியே என் தங்க முடியாது. ஏதோ சின்ன தப்பேச்சு கேட்டுக்கிட்டு புத்தி கட்டு போய் தெரிஞ்சேன். யாரு சொன்னாலும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஏன் நம்புற? என் பிள்ளைய பார்த்து நல்லவனா கெட்டவனா என்ன இடையே கேட்கிற? என் பிள்ளை என்ன 10 மாசம் தங்க முடியும், அதுக்கு என்ன? அதுகிட்ட பேசுறதுக்கா பயந்து பேசுற? அது சரி, வெள்ளத்தாய் மேடமே இப்படி சப்போர்ட் பண்ணும் போது அப்புறம் என்ன தயக்கம் மயக்கம் எல்லாம்? மாம்சாய் இது வர மாம்சாய். அட பொறுங்க மாம்சே, சும்மா கத்திக்கிட்டே நீங்க கை ஓடுமா காலம் ஓடல, இருங்க வர்றேன்.